வணக்கம் நண்பர்களே. இந்த முகநூல் பக்கத்திலே ஒரு விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது நான் இந்த முகநூல் பக்கத்திலே எருக்கு என்ற செடியை பற்றி ஒரு சிறிய காணொலி வெளியிட்டிருந்தேன். அது அறிவியல் காணொலி அல்ல, மெய்யியல் காணொலி. எருக்கை ஒரு உருவகமாக பயன்படுத்தி கொண்டு சைவ மரபிலே நஞ்சுக்கும் அமுதுக்குமான ஒரு டயலெக்டிக்கல் ஒரு முரண் இயக்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி பேசியிருந்தேன். அதாவது நஞ்சை அமுதாக்குவது என்பது தொடர்ச்சியாக சைவ மரபு பேசி வரக்கூடிய ஒரு விஷயம். அதை எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றிய ஒரு காணொலி அது. அதை அறிவியல் என்றால் என்ன, மெய்யியல் என்றால் என்ன, அவற்றுக்கான வேறுபாடு என்ன, அடிப்படைகள் என்ன என்று எதுவுமே தெரியாத ஒரு பாமரர் என்னிடம் விமர்சித்து நீங்கள் அறிவியலுக்கு புறம்பான தரவுகளை சொல்கிறீர்கள் என்றெல்லாம் பேசினா அதற்கு நான் ஒரு பதில் அளித்தேன். அதன் பிறகு தொடர்ச்சியாக மெய்யியலுக்கும் அறிவியலுக்கும் மெய்யியலுக்கும் பொது புத்திக்கும் அறிவியலுக்கும் பொது புத்திக்குமான வேறுபாடுகளை பற்றி தொடர்ச்சியாக சில காணொலிகளே பேசி வந்தேன். இந்த இணைப்புகளை நீங்கள் கீழே காமெண்ட் பகுதியிலே பார்க்கலாம். அதை ஒட்டி ஒன்று சொன்னேன். அதாவது இன்று உளவியல் அறிவியலாக கருதப்படுவதில்லை என்று சில உளவியலாளர்கள் அழைத்து அதை எப்படி சொல்லலாம் என்று கேட்டார்கள். அவர்கள் இதற்கான சான்றுகளை இணையத்திலேயே தேடி படிக்கலாம். இதெல்லாம் ஜெயமோகனுடைய கருத்தல்ல, அறிவியல் சார்ந்தெல்லாம் அசல் கருத்துக்களை நான் சொல்வதில்லை. இலக்கியம் மெய்யியல் சார்ந்து மட்டும்தான் என்னுடைய அசல் கருத்துக்களை நான் சொல்வேன். அறிவியல் இன்று வளர்ந்திருக்கும் விதத்திலே குறிப்பாக நரம்பியலின் வளர்ச்சிக்கு பிறகு மெல்ல மெல்ல உளவியலை அறிவியலாக கொள்ளாமல் அதை ஒரு சமூக அறிவியல் களத்திற்குள் சென்று கொண்டு பார்க்கும் பார்வை ஓங்கி கிட்டத்தட்ட வலுப்பெற்றிருக்கிறது, கிட்டத்தட்ட நிறுவப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. இதை உளவியலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சென்ற காலங்களில் உளம் சார்ந்தது என்று கருதப்பட்ட பல சிக்கல்கள் இன்று நரம்புகள் சார்ந்தது என்று நிறுவப்பட்டிருக்கின்றது. மனதின் இயக்கம் என்று சென்ற காலங்களிலே உளவியலாளர்கள் நம்பிய பல விஷயங்கள் நரம்பு சார்ந்தவை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்று உளவியல் சிகிச்சை என்பதே பெரும்பாலும் நரம்பியல் சிகிச்சை சார்ந்து மாறி இருக்கிறது. இன்று தூய உளவியல் என்று ஒன்று கிட்டத்தட்ட கிடையாது. அது கவுன்சிலிங் என்ற அளவிலே, உளவியல் ஆலோசனை என்ற அளவிலே சின்ன ஒரு சமூகவியல் படிப்பாகத்தான் இருக்கிறது. அதற்கப்பால் உளவியலாளர் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே நரம்பியல் சார்ந்த சிகிச்சை தான் அளிக்கிறார்கள். அவர் அளிக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே நரம்பியல் சார்ந்தது தான். நரம்பியல் சார்ந்த அடிப்படைகள் சிந்தனைகள் இன்று பொது சிந்தனையிலேயே மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை செலுத்தி இருக்கின்றன. அவையெல்லாம் இன்று மருத்துவமாக கருதப்படுவதில்லை, மாறாக அவை இன்றைக்கு பொது சிந்தனையின், அதாவது உண்மை என்றால் என்ன, யதார்த்தம் என்றால் என்ன, அறிதல் என்றால் என்ன, மனித உணர்வுகள் எப்படி செயல்படுகிறது, எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய தத்துவ தளத்திலேயே நரம்பியலுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இன்று இருக்கிறது. குறிப்பாக ஆலிவர் சாக்ஸ், ரிச்சர்ட் ரீஸ்டாக் போன்ற பேரறிஞர்கள், நரம்பியலாளர்கள் நரம்பியலுக்கும் பொது சிந்தனைக்குமான இணைப்பை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்பொது இதழிலேயே ஆலிவர் சாக்ஸ், ரிச்சர்ட் ரீஸ்டாக் போன்றவர்களுடைய கட்டுரைகளை நாங்கள் விரிவாக வெளியிட்டிருக்கிறோம். தமிழ் அறிவிச்சூழலில், சிற்றறிவு சார்ந்த அறிவிச்சூழல் இந்த விவாதங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் பழைய விஷயங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆகவே பொதுச்சூழலில் இருந்து வரும் இந்த கேள்விகள் இலக்கிய அறிவியலாளர்களுக்கு இலக்கிய அறிவுத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு விதமான பழைய கேள்விகள் தான். உளவியலின் எல்லை என்ன என்பது மிக முக்கியமானது. 2. ஒன்று, உளவியல் என்பது உளவியலாளரின் கருதுகோள்கள், உளவியலாளரின் முற்கோள்கள், அவருடைய ஹைப்போதிஸ் சார்ந்தான் செயல்பட முடியும். ஒரு நோயாளியை பார்த்து அவர் என்ன நினைக்கிறார் என்பது முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்போதே அது அறிவியல் இல்லாமல் ஆகிவிடுகிறது. 2, அவர் முழுக்க நோயாளி தன்னை வெளிப்படுத்தும் முறம் சார்ந்து தான் அவர் மதிப்பிடுகிறார். நோயாளி எப்போதுமே தன்னை தனியாக நேரடியாக வெளிப்படுத்துவதில்லை, அவர் தன்னை தொடர்ந்து புனைந்து கொண்டே தான் இருக்கிறார். ஆகவே 2 அறிவுகள் ஒன்று சந்திக்கும் இடத்தில் தான் உளவியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது உளவியலாளரின் உள்ளவும் நோயாளியின் உள்ளவும் சந்திக்கும் இடத்தில் தான் உளவியல் கொள்கைகள் உருவாகின்றன. ஆகவே இங்கே பார்வையாளனும் நடிப்பவன் இணைந்து உருவாகும் ஒரு நாடகம் தான் நடக்கிறது. அதற்கு அறிவியல் மதிப்பு இன்று இல்லை என்பதுதான் உண்மை. இதை சொல்லும்போது இது பயனற்றது என்று பொருள் அல்ல. 2 மனிதர்கள் ஒருவன் உரையாடிக் கொள்வதே பயனுள்ளதுதான். ஒருவர் கொஞ்சம் நிதானமானவர், நிறைய பேரை பார்த்து அவருக்கு ஒரு பொதுவான சிந்தனையும் புரிதலும் உண்டு. இன்னொருத்தர் உதவி தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லும்போதே அங்கு பயனுள்ளதாகி விடுகிறது. பெரும்பாலான தருணங்களில் நோயாளிகள் தங்களுடைய நோயை பற்றி மருத்துவருடன் ஒரு சித்திரத்தை புனைந்து உருவாக்குகிறார்கள். ஆனால் அப்படி புனைந்து முன்வைக்கும் போதே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள்.
நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை முன்வைக்கும் போது அதை கொஞ்சமாவது பொய் கலக்காமல் புனையாமல் உங்களால் முன்வைக்க முடியாது. அதை கோர்வையாக சொல்ல ஆரம்பித்தாலே அது புனைவாகிவிடும். நீங்கள் அப்படி ஒன்றை புனைந்து சொல்லும் போதே அதிலிருந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கிறீர்கள், அதை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். இன்னொன்று, உங்களுடைய சொந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி இருந்தாலும் நேரடியாக அப்பட்டமாக சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் ஃபிக்ஷனைஸ் புனைவாக்கி தான் உங்களால் சொல்ல முடியும். அந்த புனைவே ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டு தான். அதுக்கான வாய்ப்பை உளவியலாளர் வழங்குகிறார். ஆகவே அது பயனற்றது என்று நான் சொல்லவில்லை. இன்று உளவியலும் நரம்பியலும் இணைந்த கூட்டு சிகிச்சைகள்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் மிக மிக பயனுள்ளவை. ஆகவே உளவியல் பயனற்றது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அது தூய உளவியல் என்று ஒன்று இல்லை. அது இன்று நரம்பியலோடு இணைந்தே உள்ளது. தூய உளவியலாக சென்ற காலத்தில் இருந்தது, இன்று ஒரு அறிவியலாக கருதப்படவில்லை. இதுதான் என்னுடைய கருத்தாக உள்ளது. இதை நான் எங்கிருந்தும் திரித்து சொல்லவில்லை. இது இன்று பேசப்படக்கூடிய நிறுவப்பட்ட ஒரு உண்மை. இது என்னுடைய கருத்து அல்ல. நான் சொன்னேன், இதை நீங்கள் எளிமையாக குரோக்கிட்ட கேட்டாலே என்னென்ன நூல்களை மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று அதை சொல்லிவிடும். நன்றி.